என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பிடுவேன், நான் கைவிடப்பட மாட்டேன். எத்தனை பேர் உனக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், உன் பக்கத்துல இருந்து உன்னை எப்போது குத்தி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த மத்தில தான் ஒரு தாய் தேடுறது போல, ஒரு தகப்பன் தேடுறது போல உன்னை தேற்ற வல்லவரா இருக்கார். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்கனையா கிருப. உண்மையாடு நீ அழுது புல்லம்போ நேரம் எல்லாம், நான் அழுது புல்லம்போ நேரம் எல்லாம் அணைக்குதையா உம் கிருப, என்னை அணைக்குதையா உம் கிருப. என் பலனாகிய கர்த்தாவே, பலன் தருகிற தேவன், சோர்ந்து போகாத. எத்தனை பேத்துக்கு நீ நன்மை செய்திருப்ப, ஆனா தீமை செய்திருக்க மாட்டேன். ஆனா உன்னை கொடுக்கிறபடி, உன்னை ஆசீர்வதிக்கிறபடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நீர் ஒவ்வொருவர்களுக்கும் நன்மை செய்த தேவன். நான் மரண இருளில் நடந்தாலும் பள்ளப்புக்கு பயப்படணும். நான் மரண இருளில் நடந்தாலும் பள்ளப்புக்கு பயப்படணும். உங்க காலும் தடியும் தேற்றுதையா, உங்க காலும் தடியும் தேற்றுதையா. அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதின வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி வல்லேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சனைக்குள்ள பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலில் மேல், உம்மாலே ஒரு மதிலில் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். தினமும் தாண்டி நானும் சென்றிடுவேன். இப்ப மேல தட்டி எல்லாம் சேர்ந்து எல்லாம் கை வரல பாருங்க. எல்லாம் வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஏஞ்சி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி வல்லேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி வல்லேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நைட்டு நான் தூங்கும்போது கனவு வந்துச்சு. என்ன கனவு வந்துச்சுன்னா, குரங்கு வந்து என் கையை ஃபுல்லாக கடிச்சிருச்சு. என்ன பண்ணுச்சு, குரங்கு கடிச்சிருச்சு. என்னடா சம்மதம் இல்லாத குரங்கு கையை வந்து கடிக்கிற மாதிரி கனவு வருது அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் இந்த கதையை நம்ம சாபகரையா என்கிட்ட சொல்லும்போது அது என்ன பண்ணுச்சு, அப்போ நிறைய யூதாஸ் நமக்குள்ளே இருப்பாங்க. என்னன்னா, ஆண்டவர் கூட இருந்துக்கிட்டு என்ன பண்ணா, அவரு சோறு கொடுக்கலையா, துணிமணி கொடுக்கலையா, அவர் பந்தியில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாரு. சில யூதாஸ்கள் இருப்பாங்க தான், சில பாம்புகள் இருக்குதான். நீங்கள் புறா போல் கபடோட்ட மேலே தான் இருப்பீங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் தான் என்ன பண்ண, உன் சத்துருக்கு மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் எண்ணெயை, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுற தேவன். அந்த பலத்தையும் அந்த ஆரோக்கியத்தை தான் என் தேவனாகிய கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி வல்லேன், நான் கைவிடப்படுவதில்லை.
என் பலனாகிய கர்த்தாவே. உனக்கு துரோகம் செய்யறாங்களா? உங்க பக்கத்துல இருந்து உன்னை எப்படிலாம் விழுந்து போலான்னு நினைக்கிறாங்களா? அந்த மத்தியில உன்னை பலப்படுத்துற கிறிஸ்துவால் உன்னால கூட இருக்கிறார். நான் உம்மையை நம்பி வல்லே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கு போதெல்லாம் அவரோட கரம் தாங்குகிறதா இருக்கா? தாங்குறதா இருக்கு. எப்படின்னா உன்னை மார்போடு சேர்த்து கொள்கிறாரா இருக்கா? மார்போடு. ஒரு தாய் தேடுது போல ஒரு தாய்க்கு எவ்வளவு மனசு எல்லாம் இறங்கி வருது. அந்த குரங்கு பாருங்க, உன் தாயிங்கிற அந்த பாசத்துல அதுக்கு பால் கொடுத்தது, எல்லாம் பண்ணுனது. ஆனா அது செய்ததோ துரோகம். ஆனா அப்படியேப்பட்ட துரோகம், அப்படியேப்பட்ட ஏமாற்றம் உன்னோட வாழ்க்கையில இருக்குதா? கர்த்தர் உன் பலத்தை கொடுக்கிறார். உன் சத்துருக்கு மத்தியில் உன் பந்தி ஆயத்தப்படுத்திருக்கார். உன் காலை உறுதிப்படுத்துகிறார். உன் காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. உன் காலை சிறைப்படுத்துகிறவரா இருக்கார். நீ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவரோட கோலு தடி உன்னை தேற்றுதான் இருக்கா. நான் மரண இருளி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படனா. நான் மரண இருளி நடந்தாலும் பயப்படாத, சோர்ந்து போகாத. ஏன்னா உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுகிறது. உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ தேங்க்யூலா. தாவீதுக்கு என் தேவனாய கர்த்தர் அபிஷேகம் பண்ண போல தைல குப்பை எடுத்துக்கொண்டு உன் அருகில் வருகிறார். இப்பத தைல குப்பை எடுத்துக்கொண்டு உன் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவா இருக்கா. இவனா இல்ல தோற்றத்தல்ல உன் மனதே பார்க்கிறவர், உன் மனதை பார்க்கிறவர், உன் மனதை பார்க்கிறவர். உனக்குள்ள இருக்க ஆண்டவர் பெரியவர். ஏனென்றால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கார். தைல குப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லா கரங்களை தட்டி கொண்டு பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, மனமிட்டு பேசுங்க. அவரோட மார்போடு சாயுங்க. அவரோட அன்பை புரிஞ்சு கொள்ளுங்க. அவரை லவ் பண்ணுங்க. நீ எத்தனையோ வார்த்தைய உன் கேர்ள் ஃப்ரெண்ட, பாய் ஃப்ரெண்ட, உங்க கணவர்கிட்ட பேசிருக்கலாம். அந்த வார்த்தை விட்டுடுங்க. ஆனா என் தேவனாகிய கர்த்தரோட நீங்க பேசுங்க. ஆண்டவரே உன் மார்போல நான் சாயணும். ஆண்டவரே உங்க அன்பை புரியணும். ஆண்டவரே அப்பா நான் உண்மை எட்ட இருந்தே பார்த்துட்டேன். உன்னை நான் கிட்ட வந்து பார்க்கணும். உன்னை கிட்ட வந்து பார்க்கணும். உண்மை ரசிக்கணும். உன்னோட பேசினேன். ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ ஜீசஸ். எல்லாம் உம்மாலே ஒரு சனைக்குள்ள பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சனைக்குள்ள பாய்ந்து நானும். பிதானவர் இயேசுநாட்டை சொல்கிறார், இதோ உன் தாய், இதோ உன் மகன், இதோ உன் தாய், இதோ உன் மகன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அரவணைக்கிறவரா இருக்கார். உன்னை பாதுகாக்கிறவரா இருக்கார். நாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி வல்லே, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படனா. நான் மரண எல்லா சத்தத்தை உயர்த்தி உங்க கோலும் தடியும் ஆரோன் கோல் துளுந்தது போல. ஓ தேங்க்யூ சாஸ். மோசேயோட கோல் அற்புதம் செய்தது, அதுபோல ஆரோன் கோல் துளிர்த்த செய்த தேவன். அப்படிப்பட்ட உன் கோலை துளிர்க்கிற செய்கிற தேவனா இருக்க. அந்த கோலை உனக்கு கொடுக்கிறார். செங்கோலை உனக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் ராஜாக்களும் பிரபுக்களும் உன்னை அமர செய்கிற கர்த்தர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி வல்லே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அவர் கரம். யோசேப்பே அவங்க பிரதர்லாம் குயில போட்ட பாரு, அவனுளே தூக்கி எடுத்தானோ. அது போல உனக்கு யாரெல்லாம் வெட்டினார் குழியில அவனுங்களே எதிரிகளே விழ செய்வார். ஏனென்றால்
ஏனென்றால் உனக்கு விதோரமா எழும்புற காரியங்கள் அது வாய்க்காதே போகும். விரோதமாய் எழும்பின ஒவ்வொரு குழியிலும் சத்துருக்கள் வியப்படுகிறார். நீ துதிக்க துதிக்க, நீ துதிக்க துதிக்க, நீ பேச பேச பரிசுத்த ஆவியானவர் அந்த 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 குழியில சகோதரர்கள் போன போது அவனுள்ளே தூக்கம் செய்தார். சத்துருக்கள் உனக்கு குழியை தோண்டலாம், உனக்கு எதிர்ப்பாக எழுப்பலாம், ஆனா வெட்டின குழியிலே அவனிலே மடிந்து போவார்கள். கர்த்தருடைய வார்த்தை உம்மிடத்தில் வருகிறது. என்னை நம்பி வல்லே நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளி நடந்தாலும் பள்ளப்புக்கு பயப்படனா. நான் மரண இருளி நடந்தாலும் அப்படியே கண்களை மூடி ஆராதிக்கலாம்ல. அவர் பிரசனம் செங்கோலை அரசு ஆளுகிற கோலை உன் கையில கொடுக்கிறார். அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதின வெற்றி பாதை காட்டுதையா. என்றாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி வல்லே நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே எத்தனை போட்டிருக்கலாம். மனுஷர்கள் போடுகிற அந்த வலையிலிருந்து என் தேவன் எடுத்து போடுகிறார். மனுஷன் தானியேலை சிங்க கைப்பில போட்டாங்க. ஆனா ராஜாவே, ஓ தானியேலே, ராஜாவே வராரு. தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆம் ஆண்டவரே, என்னை தப்புவித்தார். ஓ மனிதன் போட்ட அந்த சிங்க கேபில என் தேவனாய கர்த்தர் அப்படியே பாதுகாத்தது போல உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்நிதிகளும் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர்கள் கரங்களை தட்டிக்கொண்டு அபிஷேகத்துல தட்டி எழுப்புங்க. தானியேலே, 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 நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆம் ஆம் ராஜாவே, என்னை தப்புவித்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் நீ நான் ஆராதிக்கிறோம். தட்டிக்கொண்டு நீ உம்மால ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். ஏனென்றால் கர்த்தர் தேவரே நீ என்னோடு கூட இருக்கிறீர். தேவரே நீ என்னோடு இருக்கிறீர். தேவரே சகலத்தையும் செய்ய நீ வல்லவர். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே உம்மாலே ஒரு மதிலின் மேல் உம்மாலே தாண்டி நானும் சென்றிடுவேன். தினமும் தாண்டி நானும் சென்றிடுவேன். என்றாகிய கர்த்தாவே, நான் உண்மைதான் ஆண்டவரே நம்புறேன். ஆண்டவரே, நான் உண்மை நம்புறேன். உண்மை தவிர வேற யாரும் இல்லை. உண்மைதான் ஆண்டவரே. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் நீ என்னை தூக்குனீங்க, என்னை சுமந்தீங்க, என்னை தாங்கினீங்க, உன் மார்போடு சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. அந்த அன்பு எனக்கு போதாண்டவரே. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா, என் கால்கள் சறுக்கும். உண்மையோடு பரிசுத்தம் ஆண்டவர் பிதாவானவர், ஓ பரிசுத்த ஆவியானவர் இடம் கொள்ளாதபடி ஒவ்வொரு மேலும் the touch oh holy spirit ஆவியானவர் இறங்கி வருகிற தேவன் ஓ ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுகிற நேரம் பேசுகிற தேவன், அப்பா மார்போடு அணைக்கிற தேவன். ஓ thank you Jesus. it touches the holy spirit ஆவியானவரே இறங்கி வருகிற தேவன். எங்க 2-3 பேர் என் நாமத்திலே துதிக்கிறீங்களோ அங்க இறங்கி வருகிற தேவன். holy spirit ஆவியானவர் touch சுகம் பலன்
சும்மா இருக்காத, சும்மா இருக்காங்க. உன்னை தொடுறாரு. உன் கண்மணியை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், உன் கண்மணியை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் என்று சொல்லுகிற தேவன். ஆவியானார், ஆவியானார், ஆவியானார். பெலன், 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 பெலன். உம்மால ஒரு சேனைக்குள், உம்மால சேனைக்குள் நான் பாயுவேன். ஏன் பாயுவேன்? பாயுவேன், பாயுவேன். ஏனென்றா கர்த்தர் என்னோடு, 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 என்னோடு. நான் மரண இருளில் நடந்தாலும் தேவரே, தேவரே நீ என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னோடு கூட இருக்கீங்க, என்னோடு கூட இருக்கிற தேவன். என் கால்கள் சறுக்கு போதெல்லாம் name of the Jesus. Oh, thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Lord. Again Lord, again Lord, again Lord. இன்னொரு விசை again Lord, again Lord. அன்னைக்கு என் தேவன் சிம்சோனே again Lord, again Lord. ஓ சிம்சோன் கேட்டான் again Lord. இன்னொரு விசை ஆண்டவரே, இன்னொரு விசை எனக்கு தாரும் ஆண்டவரே. இப்ப நீங்க கேளுங்க again Lord, again Lord. எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும் again Lord. இன்னொரு விசை எனக்கு தாரும் ஆண்டவரே, இன்னொரு விசை தாருங்க, இன்னொரு விசை தாருங்க. again Lord, again Lord. எங்களுக்கு இன்னொரு விசை தாரும் ஆண்டவரே. உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அன்னைக்கு ராஜா பார்த்து தானியேலே ராமுதும் தூங்காத கடந்து அவன் சிங்கக்கேபியை வந்து பார்க்குறான். தானியேலே, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? உன்னை பார்த்து சொல்லியிருக்கலாம் அநேக பேர். நீ ஆராதிக்கிற தேவன் கடன் பிரச்சனைலேருந்து எடுத்து தப்பித்தாரா? இந்த வியாதியிலேருந்து உன்னை தப்பி வைத்தாரா? ஆம் ராஜாவே, எங்களை நீங்கள் தப்பு வச்சிங்களா ஆண்டவரே? நீங்கள் தப்பு வைத்தீங்க. யோசேப்பே அந்த குழியில் போடும்போது தூக்க முடியாது, எடுக்க முடியாது. ஆனாலும் அந்த சகோதரனே விட்டு தூக்க செய்த என் தேவன் சத்துருக்கு முரளி உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். தேவரீ நீ எல்லாவற்றையும் செய்ய சகலமும் வல்லவரா இருக்கீங்க. நல்ல கரங்களை தட்டி கொண்டு தட்டி கொண்டு தட்டி கொண்டு தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனுடைய தப்பி வைத்தாரா? ஆண்டவரே, ஆம். கண் பிடுங்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இன்னொரு விசை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அகேன்ஸ்ட் லார்ட் எனக்கு இன்னொரு விசை தாருங்க. முடி முளைத்தவனே கட்டடை மிடிந்து போனது அதுபோல உனக்கு இன்னொரு விசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாய்ப்பை கொடுக்கிறார். இது தட்டி கடிக்காத கரங்களை தட்டி கொண்டு என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் எல்லாம் அமைதியா இருக்காதீங்க, சொல்லுகண்டு இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அகேன்ஸ்ட் லார்ட் இன்னொரு விசை, இன்னொரு விசை எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நீ அழுது புலம்பு மேலாம் என்னை அணைக்குது. மேல கரங்களை தட்டி என் பலனாய் எல்லாம் சின்ன பசங்க இருந்து பெரியவங்கள இருந்து வாலிப பிள்ளைங்க சும்மா இருக்காதீங்க, சும்மா இருக்கீங்க. உன் வாலிப பிராயத்தை வீணா கழித்து கொண்டு போவாத. ஆண்டவர் சமூகத்துல கூடு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளை நடந்தாலும் பள்ளப்புக்கு பயப்படனா. நான் மரண பள்ளப்புக்கு பயப்படனா. உன் காலம் தடைய தேற்றுதையா, உங்க காலம் தடைய தேற்றுதையா. அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதின வெற்றி எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பத்தாது இன்னும் சத்தத்தை உயர்த்தி நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்கிறார். நீ ஆராதனை செய்யும் போதே தப்பி வைக்கிறார். எல்லா கட்டுகளில் இருந்து, எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து நீ ஆராதிக்க உன்னை தப்பி வைக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள்ள
சென்றிடுவேன், தினமும் தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லிக்கொண்டே கரங்களை தட்டிக்கொண்டு, என் பலனாகிய, சத்தம் பத்தாது, வாய்களை விரிவாத்திரு. உன் நன்மையாய் நிரப்புகிறவரா இருக்க. நீ வாய்களை திறக்க உன் நன்மையாய் நிரப்புகிறவரா இருக்க. கர்த்தாவே, நான் உம்மையை நம்பிவில்லை. சொல்லிக்கொண்டே என் பலப்படுத்து கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பிவில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பிவில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படணும். நான் மரண இருளை நடந்தாலும் உங்க காலும் தடையும் தேற்றுதையா, காலும் தடையும் தேற்றுதையா. அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதின வெற்றி பாதை காட்டுதையா. நிச்சயமா நீ மதிலை தாண்டுவே, செங்கடை கடந்து போவாய். என் பலனாகிய கர்த்தாவே, பவுல் சொன்னார், என் பலப்படுத்து கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பிவில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சனைக்குள்ள பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சனைக்குள்ள பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு பலப்படுத்துறார், உறுதிப்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார். சென்றிடுவேன் தினமும் தான். என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லிக்கொண்டே நிச்சயமா எல்லா பலன் தருகிறார். இந்த குடும்பத்தை நடத்த முடியல, இது ஸ்பேஸ் பண்ண முடியல அப்படி நினைக்கிறியா, அந்த பலனை கொடுக்கிறார். இல்ல இந்த பிரச்சனையிலிருந்து என்னால விடுவிக்கவே முடியல, அந்த பலனை தருகிறார். ஏன்னா பலப்படுத்து கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, உனக்கு உண்டு. So thank you Lord, thank you Jesus. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. வானத்தினர் கரங்களை தூக்கி, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருபை. நீங்க தான் சொல்லணும். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க சிஸ்டர், பிரதர், ஆராதிங்க, சும்மா இருக்காதீங்க. புலம்போ நேரம் எல்லாம் நான் அழுது, புலம்போ நேரம் எல்லாம் அணைக்குதையா கிருபை, என்னை அணைக்குதையா கிருபை. நான் மரண இருளே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படணும். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படணும். உங்க கால நிச்சயமா இன்னும் சத்தமா, அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதின வெற்றி பாதை காட்டுதையா. உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து, உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே
தாண்டி நானும் சென்றிடுவேன், தினமும் தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் நிச்சயமா நிச்சயமா நான் அழுது புலம்போ நேரமெல்லாம், நான் அழுது புலம்போ நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கரம், என்னை அணைக்குதையா உம் கரம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்போ நேரமெல்லாம், நான் அழுது புலம்போ நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, என்னை அணைக்குதையா உம் கிருபை, அணைக்குதையா உம் கிருபை, என்னை அணைக்குதையா உம் கிருபை. நிச்சயமா ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரை ஒவ்வொரு நேரமும் என்னை பலப்படுத்துறீங்க. நீங்க தான் ஆண்டவரே. நிச்சயமான சோர்ந்து போகும் போதெல்லாம், நான் அழும் போதெல்லாம், நான் வருத்தப்படும் போதெல்லாம், கண்ணீர் விடும் போதெல்லாம், ஏடா நம்ம இருக்கிறோன்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்க நினைக்கலாம் உங்க பிரச்சனையில இன்னைக்கு பேசின மாதிரி தான் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கலாம். ஏன்டா நம்ம பிள்ளைய பேத்தோம், ஏன்டா நம்ம கல்யாணம் செய்தோன்னு நினச்சிருக்கலாம். முடியாது, வாழ முடியாது, இந்த உலகம் வாழ விடாது. ஆனால் அந்த இடத்துல தான் என் தேவனாய கர்த்தர், உன்னை என் தேவனாய கர்த்தர் சிங்கக்கேபியில போடலாம், குழியில போடலாம். ஆனாலும் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுது போல உன்னை தேற்ற வல்லவரா இருக்கார். எல்லா கரங்களை தட்டி கொண்டு அந்த பலப்படுத்து கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீ சோர்ந்து போகாத, மனமடையாத. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவரா இருக்கார், உன்னோடு வாசம் செய்கிறவரா இருக்கார், உன்னோடு வாசம் செய்கிறவரா இருக்கார். டோன்ட் வெரி, கவலைப்படாத, கண்ணீர் சிந்தாத. அழைத்தவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அழைத்தவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் ஏன் கைவிட மாட்டாரா? சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்திய வைத்து உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றவரே, அவர் சும்மா இருப்பதில்லை. அவர் கோலும் தடியும் உன்னை தேற்றுதா இருக்கிறது. உண்மை ஆண்டவரே, நிச்சயமா பரலோகத்திலிருந்து எங்களை தேற்றினீங்க, ஆற்றினீங்க, அரவணைத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.